கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே அதிகால வேளையிலே சிலுவை தியானம் மற்றும் உபவாச நாட்களிலே எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், தூங்கும் முன்பாக எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த 40 நாளும் உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதிகால வேளையிலே 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலவேளையிலே சிலுவை தியானத்திலே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, எனக்கும் தேவனுக்கும் நடுவுலே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக, உலகத்தில் உள்ள எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மே தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர், நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவர். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சிலுவை தியானத்திலே நம்மளை மீட்டு எடுக்க நமக்காக ஜீவனை கொடுத்தவரும் அவர்தான். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசுகிறவரும் அவர்தான். அப்ப இன்னைக்கு காலவேளையில சிலுவை தியானம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர். அந்த பாயிண்ட் மறந்துடக்கூடாது. எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தர், மனுஷகுமாரர். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க, நம்மளை எல்லாரையும் மீட்டெடுக்க, வசனம் அழகா தெளிவு எழுதப்பட்டிருக்கு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. ஹல்லேலூயா. 1 யோவான் 2 அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே இதுக்குள்ள ஜாயிண்ட் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, இன்றும் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சிலுவை தியானம் இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க டைரி இருந்தா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். இது அப்படியே நீங்க ஜாயிண்ட் எழுதணும் அப்படின்னா கூட 1 யோவான் 2 அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே அதுக்குள்ள அப்படியே ஜாயிண்ட் இருக்கு. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருவன் பாவம் செய்வானானால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நமக்காக ஒரு கடிதம். அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, என் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். யாருமே பாவம் செய்யக்கூடாதான். இதுதான் பைபிள் சட்டம். யாருமே பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யாதீங்க அப்படிங்க.
ஒருவேளை எங்கேயோ யாரோ ஒரு நபர் இன்னைக்கு தான் அந்த செய்தி கேட்கிறேன், ஐயா என் வாழ்க்கையில முழுசா பாவம் தாயா இருக்கு, என்னை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா, எனக்காக பரிந்து பேசுவாரா, என்னை மீட்டெடுப்பாரா, நான் இன்னும் ரட்சிக்கப்படல, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, நான் இன்னும் சர்ச்சைக்கு போல, ஆன்லைன் மூலியமா உங்க செய்தி கேட்க நான் வேற இடத்துல இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல பக்கத்துல சர்ச்சு இல்ல, நான் துன்மார்க்கமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பாவத்துல இருக்கேன், நான் அசுத்தத்துல இருக்கேன், நான் அருவருப்பானவன், என்னை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பாரா, என்னை மீட்டெடுப்பாரா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை கால வேளையில் இந்த செய்தி யாராவது கேட்டால், இன்னைக்கு தேதியில இந்த காலவேளையில வசனம் எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் பாவம் செய்வானானால், அப்ப அந்த வேடை நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை ஐயா எனக்கு ஒரு மன்னிப்பு வேணும், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருக்கு பெயர் என்ன அப்படின்னா மனுஷகுமாரன், இன்னொரு பக்கம் அவருக்கு பெயர் என்ன அப்படின்னா நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் பெயர் என்ன அப்படின்னா நீதிபரர். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகள் இன்னைக்கு மனம் திரும்பிடும், இன்னைக்கு மனம் திரும்பிடும் அப்படின்னு சொல்லி நமக்காக நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கும், ஏதாவது ஒரு பிள்ளை ரொம்ப தப்பு பண்ணிடும், அம்மா அப்பா சில நேரத்தில் அடிச்சு விடுவாங்க. உடனே மூத்த பிள்ளை அப்படி இல்லைன்னா எந்த பிள்ளை அம்மா அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையோ, போதும்மா அடிக்காதீங்கம்மா, தாங்க மாட்டேம்மா, அடிக்காதீங்க, தாங்க மாட்டேன், அடிக்காதீங்க, இன்னைக்கு விட்டுருங்க, மனம் திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவன் மனம் திரும்பிடுவான், அவனை அடிக்காதீங்க, ரொம்ப அடிச்சிட்டிங்க, அடிக்காதீங்க அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணியிருப்பாங்க, அம்மாவோ இல்லை அப்பாவோ கோவப்பட்டு அடிச்சிருப்பாங்க. வீட்டில் யாரோ ஒருத்தங்க போதும் ரொம்ப அடிச்சிட்டிங்க, இனிமேல் அடிக்காதீங்கம்மா, அவன் சரியாயிரும், அவன் மனம் திரும்பிடுவான் அப்படின்னு வீட்டில் இருக்கிற அண்ணனோ அக்காவோ குடும்பத்தில் 5 பேர்ல 4 பேர்ல ஒரு ஆள் யாரோ ஒருத்தவங்க வந்து உடனே அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருப்பாங்க, உடனே இறக்கம் பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய், ஐயா நாங்க துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா, நான் இந்த மாதிரி செய்திலாம் நான் கேட்டதில்லை, என் வாழ்க்கை இஷ்டம் போல இருக்கு, நான் தாறுமாறானவன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி காரியம்லாம் தெரியாது, நான் இன்னைக்கு மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். நம்ம ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செஞ்சுட்டு விட்டுறணும். நான் தண்ணி அடிக்க மாட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறணும். மறுபடியும் அந்த ஒயின் ஷாப் கடைக்கு போயிடக்கூடாது. ஒரு குடும்பம் மனம் திரும்புவது தான் பரலோகம் எதிர்பார்க்கு. நான் ஒரு பாவத்தில் இருக்கேன் ஐயா, நான் இந்த பாவத்தில் இருக்கேன், தேவனோட சமூகத்தில் வரும்போது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவம்லாம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, அந்த உபவாச நாட்களில் நான் தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் இந்த பாவம் என்னோட வாழ்க்கையில தொடரக்கூடாதுப்பா, இந்த பாவத்தை நிமித்தமா என்னோட வாழ்க்கையில ஒரு சாபம், என்னோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் குடும்பத்துல ஒரு பிரிவு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, அது என் இதயத்துக்குள்ள ஒரு கசப்பா, ஒரு வேதனையா, ஒரு துக்கமா என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு, இனிமேல் அந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தங்க உணர்ந்து மனம் திரும்புறாங்களோ அவங்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். அப்போ நம்ம கால வேளையில வேதத்தை தியானிக்கும் போது எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் சொல்லி போட்டிருக்கு. எல்லாரையும் மீட்கணுமா, எல்லாரையும் மீட்க தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதே நேரத்தில் இன்னைக்கு
ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே பிதாவின் சமூகத்திலே பிதாவின் வலது பக்கத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் தேவன் பக்கம் மனம் திரும்பி சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியா மாற்றப்பட்டு புதிய ஆவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனோட ஆவியை பெற்றுக்கொண்டு வேதத்தை தியானிக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு எத்தனை குடும்பம், கோடிக்கணக்கான குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்துல வரும்போது நம்ம நிலைமை என்ன, நம்ம எந்த பாவத்துல விழுந்து போயிருக்கோம், நம்ம எந்த சூழலை தேவனுக்கு முன்பா வந்திருக்கோம், அந்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி உணர்வடைந்து அர்ப்பணித்து, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதலை மன்னிங்க, நான் துரோகம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வேதத்தினுடைய சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஜெபிக்கும்போது வார்த்தை வெளிப்படும். நான் சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன், வியாபாரத்துல இருந்தேன். எனக்கெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிச்செல்லாம் பழக்கம் இல்லை. நான் மாந்திரியத்துக்கும் விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்து சாபத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப கடன், 1/2 கோடி கடன். பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் என் வீட்டம்மா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. அவ சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டே இருந்தா. 5 வருஷம் கிட்ட கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருப்பா. நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, நான் ஒரு பாவி. பைபிள் வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏகப்பட்ட சட்டம் போட்டிருக்கு. நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லையப்பா. ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போதும் எந்த வசனத்தின் மூலியமா என் கூட ஆவியானவர் பேசுறாரோ அந்த வசனத்துக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். என்னுடைய துன்மார்க்கத்தை மன்னிச்சிருங்க, என்னுடைய துரோகம், அப்பா நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துரோகியா இருக்கிறனோ அதையெல்லாம் மன்னிச்சிருங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல ஒரு குடும்பம் வரும்போது, ஒரு பாவி மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போதுதான் பரலோகத்துல சந்தோஷம். காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பத்தை இயேசு கிறிஸ்து மீட்டெடுப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எங்க, என்ன, ஏது, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய காரியம் நம்ம வேலைதான். அதை எப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம், அது கொஞ்சம் ஐடியா கொடுங்களேன் அப்படின்னா, காலை வேளையில தூங்கி இருந்துச்சா நமக்கு தெரியுது, செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா தெரியுது, செல்போன்ல சார்ஜ் இருக்குனாலும் தெரியுது, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் தெரியுது. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா, நம்ம வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா, நம்ம குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா, இப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் எப்படி நம்ம யோசித்து பார்ப்பேன், வசனத்தை வாசித்து பார்ப்பேன். இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதானே என் கூட இயேசு இருப்பாரு. அப்ப நான் கீழ்ப்படியலா, அப்ப நான் இன்னும் துரோகியாலா இருக்கேன். அப்புறம் மறுபடியும் அந்த வசனத்துக்கு தாழ்த்தி அர்ப்பணிப்பேன். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கீழ்ப்படுகிறோமா, நம்ம இருதயத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல மத்தியஸ்தர் அவரே, நீதிபரராக இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். அதனால காலவெளியிலே, லெந்து காலத்திலே, உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதல்ல நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அதை ஒரு குடும்பம் அறிந்து கொண்டால் ஆசீர்வாதம். அதான் இன்னைக்கு சிலுவை தியானமும் அதிக அளவில் உபவாசத்துக்குள்ள செய்தி ரெண்டும் சேர்க்கும் போது அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு. எப்படின்னா, தேவனுக்கும்
மனுஷனுக்கும் மத்தியஸ்தர், நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நேரமும் கூப்பிடும் போது அவர் பிதாவிட்ட பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். வசனத்தை மறந்துடாதீங்க. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. கேட்ட நேரம் இல்லை பிரதர், இப்படியே சொல்லி சொல்லி வாழ்க்கையை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. என் வாழ்க்கையில நான்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்காக பரலோகம் எப்படி செயல்படுது. பரலோகத்துல எனக்கு ஒரு வீடு இருக்கான், எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, அவரோட போய் நம்ம வாழ போறோம். அப்போ உபவாச நாட்களிலே நம்ம வாழ்க்கையில ரீஃப்ரெஷ் ஆயாச்சா? தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கடமை முடிச்சாச்சா? அதே போல உபவாச நாட்களில் எனக்கும் தேவனுக்கும் நடுவுல எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. உபவாச நாட்களில் என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நமக்கும் தேவனுக்கும் நடுவுல பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருக்குன்னா ஜெபம் கேட்கக்கூடாது. அதனால காலை வேளையில இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரொம்ப ஈஸியா இன்னைக்குள்ள செய்தி எல்லாருக்குமே புரியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் ஓயாம இருக்கும்போது எப்படி ஜெபம் கேட்கப்படும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்துருவோமே. 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு 50 பொய் இல்லை ஒரு 100 பொய் பேசுறாங்க. புருஷனுக்கு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம புருஷன், பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகள், வெளியில போகும்போது தந்திரமா திருட்டுத்தனமா ஏமாற்றம், அம்மா அப்பாவுக்கு தெரியாம வெளியில போறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஃப்ரெண்டோட வெளியே போறது, தந்திரமா போவாங்க. யாருக்குமே தெரியாது. எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் பாவம் உள்ள வந்துடும். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பாவம் உள்ள வந்துடும். எங்கெல்லாம் திருட்டுத்தனமா ஏமாற்றுற ஒரு சுபாவம் இருந்தாலே அங்க வலு சர்ப்பம் இருக்கு. நிறைய குடும்பத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பிசாசுக்கு ஒரு பேர் வஞ்சிக்கிறவன். இன்னைக்கு சில வீட்டுல பிள்ளைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாம வெளியில போறது எல்லாமே வஞ்சிக்கிற ஆவி பின்னாடி சர்ப்பம் தந்திரமா செயல்பட்டு இருக்கும். அதனால காலை வேளையில சிம்பிளா நம்ம நார்மலா யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள தந்திரம் இருக்கா? ஏமாற்றுகிற ஒரு குணம் இருக்கா? பொய் சொல்லிற ஒரு சுபாவம் இருக்கா? இதெல்லாம் உள்ள கிடக்கா? இதை கண்டுபிடித்தால் ஆசீர்வாதம். அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே. நம்முடைய பாவம் அப்படின்னாலே நம்ம உலகத்தில் எல்லாருடைய பாவம் அந்த லிஸ்ட்ல உள்ள வந்துடும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் அப்படின்னா முழு உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நமக்காக ஜீவ பலியானார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழும்போது நம்ம குடும்பம் சமாதானம், விடுதலை, சந்தோஷம். ஒரு குடும்பத்துக்குள்ள வியாதியிலேருந்து எனக்கு ஒரு சுகம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா ஒரு குடும்பம் முதல்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இந்த செய்தி இன்னும் எனக்கு புரியலனே, நீங்க பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் முதல்ல பாஸ்டர்கிட்ட போய் பேசி ஞானஸ்தானம் எடுங்க, ஆலயத்திலே நாட்டப்படுங்க, ஆலயத்தில் போய் சேருங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா போங்க,
குடும்பமா தேவனை தேடுங்க. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான்லாம் அதை தான்ப்பா செஞ்சேன். சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அப்புறம் சர்ச்சுக்கே வேலைக்கு வந்துட்டேன். அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கொரோனா நேரத்தில் தான் முழு நேர ஊழியம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, தேவனை தேடும்போது தான் ஆசீர்வாதம். காலையில ஒரு 20 நிமிஷம் இந்த செய்தி கேட்டிருப்பீங்க. இந்த செய்தி மூலியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் சில காரியங்கள். எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தர் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபாதர வழியாக சர்வலோகத்தை மீட்டெடுக்க அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கும் போது நமக்கு ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், முடிவில் நமக்கு நித்திய ஜீவன். இந்த பூமியில வாழ்ற காலத்துல விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா வாழணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, இந்த 40 நாட்களும் லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே இணைந்திருங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா? ஒருவேளை இருந்தா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் சாபம் இருக்கும் அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனம் திரும்பாமல் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயும் சாபம் இருக்கும். சாபத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்ப கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்களாக்கி மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கும் போது, கூப்பிடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்திலிருந்து நீக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு மனுஷன் சாபத்திலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நான் சாபத்துல வாழ்ந்திருக்கேன். விக்கிரகத்திலே, மாந்திரியத்திலே, பாவத்திலே, துன்மார்க்கமான வாழ்க்கையிலே. கையில பைபிள் எங்க எடுத்து வாசித்து பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கம் சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப தெளிவா ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதான் நம்மளுடைய பாவங்களே என்று எழுதப்பட்டிருக்கு. சர்வலோகத்தின் பாவங்களையும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல யாரையாவது தப்பா பேசி, இல்ல குறையா பேசி, இல்ல வீண் வார்த்தை, இல்ல புறங்கூறி எங்கேயோ ஒரு இடத்துல பாவத்துல இருப்பாங்க. கண்ணுல பாவம் இருக்கு, சிந்தனையில பாவம், இதயத்துல பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போறது, எத்தனை காரியம் இருக்கு. பரிசுத்தவான்களை தப்பா பேசிடுவாங்க. அதெல்லாம் பாவ லிஸ்ட்ல உள்ள வந்துடும். அதனால காலவேளையில நான் சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கா? இருந்தா நேரா அவர்கிட்ட வந்துருங்க. ஒருவன் பாவம் செய்வானானால், அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிற இயேசுட்ட வரும்போது, மத்தியஸ்த வரும்போது அவர் நமக்காக பரிந்து பேசி நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலும் ஒரு மாற்றம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அவருடைய சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா.
எங்களோடு நீங்க அனுதினமும் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே தாழ்த்துகிறோம், குடும்பமா வருகிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபடட்டும். உம்முடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களிலே பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க. மனம் திரும்பி வாழ தேவன் கிருபை தாங்க. எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டீங்கப்பா. மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்க. மத்தியஸ்தரா வெளிப்பட்டீங்க. நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றும் எங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என் இயேசு கிறிஸ்து ராஜா பிதாவினிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. உங்க பாதபடியில நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. வசனத்தை தியானிக்கிற எங்களுக்கு ஒரு கிருபை தந்தீங்கப்பா. இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா மாறணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அழிந்து போற உலகத்துக்குள்ள இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. தூய்மையா வாழ, உண்மையா வாழ, பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை, அந்த துர்க்குணம், அந்த பொல்லாப்பு, இதுல இருந்து வெளியில வர கத்த கிருபை தாங்கப்பா. காலவேளையிலே பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட சந்ததி, அவங்களுடைய தலைமுறை, அப்போ அவங்க பிள்ளைகள் 1000 தலைமுறை ஆசீர்வதி விடட்டும். கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலை அடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தமா இருக்காங்க, எழுதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளே தேவனுடைய கரம் தொட்டு ஆஸ்வதிக்கணும்ப்பா. கிருபைகளை தாங்க, ஞானம் தாங்க. எக்ஸாம் எழுதும்போது மறந்துடக்கூடாதுப்பா. பாடம் படித்த பாடம் எல்லாம் ஞாபகம் வரணுங்கிறத கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, அதை எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை சந்ததியை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையில போராடிற குடும்பங்கள் உண்டு. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிங்க, அவங்களோட தலைமுறை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பழுகி பெருகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. காலவேளையிலே டிரைவிங் லைனில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, அரசியல் அப்பா தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் மன்னிச்சிருங்க. உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட ஆத்துமா சுத்தமாக்கப்படணும்ப்பா, சுத்திகரிக்கப்படணும்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் வரணும்ப்பா. காலவேளையில் ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. தீட்டு, அருவருப்பு, பொய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியும் ஜீவபுஸ்ல எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துணிகரமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், இது எல்லாவற்றையும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பெறும். எங்களுடைய பேர் எழுதப்படணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து வேலை அடைங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரத்தோடு இருக்காங்களோ, என்ன வேதனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இதயத்துக்குள்ள கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, மனக்கலக்கத்தோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
விடுதலை செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவையில கர்த்தர் சந்திங்க. உபவாச நாட்களில் இருக்காங்க, உங்களுடைய பாதங்களை தரித்திருக்கிறத கிருபை செய்யுங்க. உபவாச நாட்களில் வேதத்தை அதிகமாக தியானிக்க, தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள, ஆலயத்துக்கு புறப்பட்டு போக கர்த்தர் எல்லா காரியத்திலும் கிருபை பாராட்ட வேண்டும். அப்பா, வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோட நீங்கள் பேசி உனக்கு கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையிடை தாசுவீங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, ஜெப அபிஷேகம், தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களெல்லாம் நிரப்புங்க, கிருபையின் வரங்கள் நிரப்புங்க, ஞான வரங்கள் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்கள் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் திருப்தியாக நிரப்புங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய அன்பிலே வளர வேண்டும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்க, உண்மையாக வாழ கிருபை தாங்க, உத்தமமாக வாழ கிருபை தாங்க, செம்மையான வழியில பின்பற்ற கிருபை தாங்க, நீதியை பின்பற்ற கிருபை தாங்க. எங்களுக்கு அந்த கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.